அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 749 என்ற நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு வேண்டும் வேளாண் மன்றம் என்பது ஆகும். தற்போதைய காலத்தில் மிக முக்கிய பேசு பொருளாக அமைந்துள்ளது வேளாண் மன்றம் என்பது ஆகும். இந்த வேளாண் மன்றம் என்றால் என்ன, அதன் பயன்கள் என்னென்ன, அதன் பயனாளிகள் யார் யார், யாருக்கெல்லாம் இந்த வேளாண் மன்றம் அமைவதால் பயன்கள் என்பது தொடர்பான தகவல்களை தாங்கி வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கா பசுமை வளவன் அவர்கள். திரு பசுமை வளவன் அவர்கள் தமிழ்நாடு பனை மர தொழிலாளர் வளர்ச்சி வாரியத்தின் உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். பாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை விவசாய சங்கத்தின் சார்பாக சந்தித்தோம். அந்த சந்திப்பில் தமிழ்நாட்டில் வேளாண் மன்றம் அமைக்க வேண்டும் மற்றும் வேளாண்மையை அடிப்படை பாடமாக கொண்டு வர வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை முன்வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களிடம் இன்று சமைத்து வைத்துள்ளேன். விரைவில் இந்த பட்ஜெட்டில் அக்ரி கவுன்சிலை எதிர்நோக்கி உள்ளோம். அதற்கு விவசாயிகள் மத்தியில் ஒரு விஷயத்தை பரவலாக பேசப்பட்டு வருகிறது. பல விவசாயிகளுக்கு தவறாக சித்தரிக்கப்பட்டு வருகிறது. ஐயா இப்போ கும்பகோணத்தை சார்ந்த ஐயா மயிலாடுதுறை மீட்டிங்ல ஐயாவும் பேசினாங்க. நானும் அந்த மீட்டிங்ல இருந்தேன், கும்பகோணத்தில் நடந்த கூட்டத்துல. அப்போ இந்த அக்ரி கவுன்சில் நடைமுறைப்படுத்த வேண்டும், மாண்புமிகு தமிழக முதல்வர், மறைந்த முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். மாண்புமிகு வேளாண்மைத்துறை, அப்பொழுது இருந்த வேளாண்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு வீரபாண்டிய ஆறுமுகத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் என்று நாம் முன் வச்சோம். ஆனா சில விவசாயிகள் தன்னுடைய சுயநலத்துக்காக இது ஒரு கருப்பு சட்டம் என்று ஒரு முத்திரை குத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப ரவிச்சந்திரன் மாதிரி முன்னோடி விவசாயிகள் கையெழுத்து இயக்கமே நடத்துவதாக அறிவித்தார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த அக்ரி கவுன்சில் எப்படியாவது தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். தனி பட்ஜெட், வேளாண் பட்ஜெட்டுக்காக ஒரு மின் அஞ்சல் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மின் அஞ்சலுக்கு தமிழ்நாட்டில் அக்ரி கவுன்சில் அமைக்க வேண்டும் மற்றும் வேளாண்மையை அடிப்படை பாடமாக கொண்டு வருவோம் என்று 2006ஆம் ஆண்டு அப்போது இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்தார். அதனுடைய அடிப்படையாக 200 ஆசிரியர் பணி நியமிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின் வந்த அரசாங்கம் அதை கிடப்பில் போட்டுவிட்டது. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கூட அக்ரி கிராஜுவேட்டுக்குள்ள ஒரு ஒற்றுமையில தொடர் கண்டினியூட்டியா அதை எடுத்துக்கொண்ட வேலையை தொடர்ந்து செயலாற்றிட யாரும் முன் வராததுக்கு ஒரு இடையில ஏற்பட்ட ஒரு தொய்வு காரணம். ஏனென்றால் 2003ஆம் ஆண்டு மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்த நமது ஜீவானந்தம் அவர்கள் இருக்கும்பொழுது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒத்த கோரிக்கையாக அக்ரி கவுன்சில் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை 2003ஆம் ஆண்டு நான் முன்வைத்தேன். தொடர்ச்சியாக நாம் முன்வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இடையில ஏற்பட்ட சில தொய்வு காரணமாக இதை யாரும் ஃபாலோ பண்ணாம போயிட்டாங்க. இதை திருப்பி நம்ம முன்னெடுத்து அதை செயல்படுத்தணும். அதுக்கு எல்லாருமே இந்த ப்ரீ பட்ஜெட்டுக்கான ஒரு மெயில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மெயில்ல நம்ம அனைவரும் மெயில் அனுப்பணும். இந்த மாதிரி அக்ரி கவுன்சில் அமைத்தா விவசாயிகளுக்கு, பெரும்பாலும் விவசாயிகளுக்கு இது ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு ஒரு உரக்கடை, ஒரு பிஎஸ்சி அக்ரியோ இல்லைன்னா பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரோ டிப்ளமோ படிக்காத ஒருவர் ஒரு கடை வைத்துள்ளார் என்றால் அவருக்கு யார் அதிகமாக பர்சன்டேஜ் கமிஷன் தராங்களோ அந்த மருந்தை விற்பார். இதை யாராலையும் தடுக்க முடியாது. இதை மாதிரி ஒரு சிஸ்டமா அக்ரி கவுன்சில் வந்ததுன்னா அதனால பெரும்பாலும் பயனடையக்கூடியவர்கள் நம்ம விவசாயிகள் தான். அதை ஒரு விஷயத்த எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.
இதை வந்து நம்ம சொல்லணும், எஜுகேட் பண்ணணும் விவசாயிகள் மத்தியில. இது ஏதோ விவசாயிகளுக்கு எதிராக ஒரு கருப்பு சட்டம் என்று சித்தரிக்கப்பட்டு வருகிறது. இது கருப்பு சட்டமும் கிடையாது, ஒரு சட்டமும் கிடையாது. விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு திட்டம், ஒரு மகத்தான ஒரு கவுன்சில் அது. வேளாண்மையை ஒரு தொழிலாக அங்கீகரிக்கிற ஒரு ஒரு இது. நம்ம நாடு விவசாய நாடு. 70% மேல விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய இந்த நாட்டுல விவசாயத்தை அங்கீகாரம் பெறவில்லை. இப்ப அக்ரி கவுன்சில் அமைந்ததுன்னா இந்த இடைத்தரகர் இல்லாம போயிடுவார்கள். நாடு முழுவதும் தரமான விதைகள் கிடைக்கும், தரமான பூச்சி மருந்து கிடைக்கும், தரமான இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க முடியும். இப்படி பல்வேறு நல்ல விஷயங்கள் இதில் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் விவசாயிகள் மத்தியிலே கொண்டு செலுத்த வேண்டும். நமக்குள் ஒரு யூனிட்டி வேணும். அது இல்லை. யாரோ போராடுறாங்க, யாரோ வந்து பண்றாங்க அப்படின்னு ஒதுங்கி போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்ல. நாம் எல்லா அசோசியேஷனும் ஒருமித்த கருத்தோட வந்து முயற்சி செய்தால் இந்த கோரிக்கை வந்து விரைவில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஒரு சில பேர் வந்து விவசாயிகள் தன்னுடைய சுயநலத்துக்காக இது வந்து ஒரு கருப்பு சட்டம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை மக்கள் மத்தியில் கையெழுத்து இப்ப நமது ஐயா ரவிச்சந்திரன் மாதிரி ஐயா உள்ளவர்களை பயன்படுத்தி இது வந்து கருப்பு சட்டம் இல்லை, இது வந்து மக்களுக்கு ஒரு தேவையான சட்டம் அப்படி என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்தியாவில் வந்து குப்பை மேடுகளாக மேலை நாட்டு நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கிறது. என்னைக்கோ தடை செய்யப்பட்ட மருந்துகளை இந்தியாவின் கொல்லப்புறமாக வித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு கவுன்சில் இல்லாததுதான் பெரிய பின்னடைவு. ஒரு கவுன்சில் இருக்குன்னா அதனுடைய பரிந்துரை, இந்த மருந்து இந்த மருந்து இந்தியாவில் அனுமதிக்கலாமா, அனுமதிக்க கூடாதா, இது செய்யலாமா, இது செய்ய வேண்டாமா, மரபணு மாற்றக்கூடிய ஒரு விதை இங்க வந்து தேவையா இல்லையா, இப்படி பல்வேறு விதங்களை வந்து இது வந்து பரிசீலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு மாநில அமைப்பாக இருக்கும். இப்ப நாங்க வினோத் எல்லாருமே வந்து அமைச்சரை சந்திச்சோம். அமைச்சரை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தினசரி வந்து அமைச்சரை சந்திச்சு சொல்லி கொண்டே இருக்கிறோம். எப்படியாவது அக்ரி கவுன்சில் வேணும், வேளாண்மையை அடிப்படை பாடமாக கொண்டு வரணும்ன்ற ஒரு கோரிக்கை வச்சுக்கொண்டே இருக்கிறோம். எனவே இங்க நாம் அனைவரும் இதை வந்து நம்ம ரவிச்சந்திரன் மாதிரி ஐயா இருக்கக்கூடியவர்களை, விவசாயிகளையும் இதுல இணைத்து கொண்டு இது விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள சட்டம், இது கருப்பு சட்டம் இல்ல அப்படி என்று நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு முயற்சி பண்றோம். உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து வழிகாட்டுதலோடு இதை வந்து இது பண்ணணும். நீங்க நம்ம இப்ப செய்ய வேண்டிய ஒரே ஒரு செய்தி, தமிழகத்தில் உள்ள வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் வேளாண் பொறியியல், ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க எல்லாரையுமே இந்த மெயில் ஐடியை கொடுத்து தமிழ்நாடு பட்ஜெட் அக்ரி பட்ஜெட் 2025@gmail.com இதை மின்னஞ்சலுக்கு எல்லாரையுமே தமிழ்நாடு வேளாண் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற மெயில் அனுப்பணும். அது வேளாண்மையை அடிப்படை பாடமாக கொண்டு வர வேண்டும் என்று அறிவித்ததை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாம் வலியுறுத்த வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 2000 இமெயில் வந்து ஒரு 3000 மெயில் வந்து போச்சுன்னா அதை அரசு வந்து பரிசீலனை பண்ணும். இப்ப நம்ம பண்ண வேண்டியது ஒரு மாசம் வந்து முதலமைச்சருக்கும் வேளாண்மை துறை அமைச்சருக்கும் இதை வந்து கொண்டு போகணும். இப்ப தொடர்ந்து நான் வந்து 3வது 4வது பட்ஜெட் கூட்டத்தில் தொடர்ந்து நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். வேற ஒரு ஆள் பேச மாட்டாங்க. நம்ம கிராஜுவேட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் வந்து இது வந்து நல்ல சட்டம், இதை நாங்க கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றோம், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு ஒருத்தர் பேச மாட்டாங்க. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற அதிகாரில இருந்து, ஜேடிஏல இருந்து, ஏஓல இருந்து, ஏடிஹெச்ல இருந்து எல்லாம் அக்ரி கிராஜுவேட், ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட் தான். ஆனா ஒரு கிராஜுவேட் கூட அங்க வந்து வாயை திறந்து பேச மாட்டாங்க. வாய்ப்பொட்டி இருக்கிறாங்க, நிக்கிறாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு ஆதரிச்சு அந்த இடத்துல ஒரு மாரல் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தொடர்ச்சியா உங்களை மாதிரி இருக்கிற சீனியர்லாம் நீங்க வந்து எங்களுக்கு வந்து வழிகாட்டி இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர்றதுக்கு என்னவோ அதை நீங்க என்ன வழிகாட்டுதல் செய்தாலும் அந்த வழிகாட்டுதல் படி நாங்க செயல்பட காத்துட்டு இருக்கோம் என்று அனைவருக்கும், அனைத்து வேளாண்மை பட்டதாரிகள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உடனடியாக மின்னஞ்சல் மூலம் நமது பட்ஜெட்டுக்கு கருத்துக்களை தெரிவிக்கணும். அதிலும் குறிப்பா வேளாண் மன்றம் அமைந்தால் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் என்ற விஷயத்தை வலியுறுத்த வேண்டும். ஏனென்றால் எல்லாருமே இன்னைக்கு போய் சொன்னா, ஐயோ அது வந்து கலைஞராலே பயமுறுத்தப்பட்ட சட்டம், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நடந்த விஷயம்.
இன்னைக்கு நான் முதல்வரை பார்க்கும்போது பார்த்து முடிச்சுட்டு வந்தோடனே ஐயோ அது வந்து வேணாங்க, தெரியாம சொல்லிட்டு இருக்கீங்க பசுமை அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, நான் 2003 இருந்து இந்த விஷயத்துக்காக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன் இடையில 4 வருஷம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. தொடர்ச்சியா பட்ஜெட் கூட்டத்தை நம்ம சொல்றோம், கருத்துக்களை முன் வைக்கிறோம். இப்ப என்ன செய்ய வேண்டியதுன்னா மெயில் அனுப்பணும். எல்லாம் ஒரு மாசம் ஒரு 5000 மெயில் வந்து அரசுக்கு போச்சுன்னா பெரிய இது வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதலை உருவாக்கக்கூடிய சரியான நேரம். மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா தளபதி அவர்கள் விவசாயிகள் மேல ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதர், விவசாய பட்டதாரிகள் மீது ஒரு அக்கறை உள்ள ஒரு அரசாங்கம். ஏனென்றால் தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அக்கறை அவருக்கு நம்ம காலையில சொல்லும் போது வேளாண்மை அடிப்படை பாடமா கொண்டு வந்து சொன்ன உடனே அவ்வளோ அவருக்கு பல வேலைகள் இருந்தா கூட உட்காந்து காது கொடுத்து கேட்டாரு, படிச்சாரு, நம்ம கொடுத்ததே வாசித்து அவருடைய நேர்முக செயலாளர் சண்முகம் அவர் தான் அக்ரி பாக்குறாரு. அவர்கிட்ட இதை பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நம்ம முயற்சிக்க வேண்டும் என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி சார். ஒரு சின்ன கொஸ்டின், உங்களுடைய கருத்தை சுருக்கமாக சொல்லலாம். கரெக்ட் சார். சார் இப்போ சார் சொன்னாங்க இந்த சட்டம் நிறைவேறதுல ப்ராப்ளம் வந்து கருப்பு சட்டம்னு ஒரு சாரார் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க இந்த தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் கொண்டு வர்றாங்களே, அந்த கருப்பு சட்டம்னு சொல்றாங்கன்னா அதுக்கு பிஹைண்ட் த சீன் என்ன ரீசன்னால அதை கருப்பு சட்டம்னு சொல்றாங்க அப்படிங்கறத யாராவது கொஞ்சம் டீட்டெயிலா அதாவது விவசாயிகளுக்கு எதிரான சட்டம்னு சொல்லி தவறான ஒரு தகவல் அப்படின்னு தான் சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு வேளாண்மை சட்டம் 2009 அரசு இதழ் வெளியிட்டுள்ளது. அதுல வந்து அத்தியாயம் 4 ஒரு பதிவேட்டுல 29வது காலத்துல இருக்கு. என்னன்னா, பதிவேட்டில் இடம்பெற்றுள்ள ஒருவர் நீங்களாக வேறு எவரும் தமிழ்நாடு மாநிலத்துக்குள் வேளாண்மை ஆலோசகராக தொழில் செய்வதோ அல்லது வேளாண் பணிகளை ஆற்றவே கூடாது அப்படின்னு ஒரே ஒரு இது இருக்கு. ஏன்னா இந்த ப்ரொஃபஷனல் படிச்சவங்க தான் இதை வந்து செயல்படுத்தணும் செய்யணும் அப்படின்னு இருக்கு. அந்த ஒரு வரியை தான் அவங்க பிடிச்சிக்கிட்டு கருப்பு சட்டம் என்று சொல்லுகிறார்கள். விவசாயிகளுக்கு எதிராகவும் இயற்கை விவசாயத்துக்கு எதிராகவும் நாம் செயல்படுவதாக சொல்றார்கள். இதெல்லாம் இயற்கை விவசாயம் கிடையாது. எத்தனையோ பேர் வந்து இயற்கை விவசாயம் என்று டுபாக்கர் வேலை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து கடிவாளம் போட்டுரும். இந்த சட்டம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் கடிவாளம் போட்டுரும். அப்ப அவங்க வந்து மக்களை ஏமாற்ற முடியாது. தரமற்ற மருந்துகளையோ தரமற்ற விதைகளையோ செயல்படுத்த முடியாது. அதை இது வந்து தடுக்கும். இப்ப அதுதான் அவங்களுடைய பயம். இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 4 ஆண்டு படித்த பட்டதாரிகள் பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இவங்கெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு வேலையை எப்படி வந்து பார்மசி கவுன்சில்ல பதிவு பெற்றவங்க தான் மெடிக்கல் ஷாப் வைக்க ரைட்ஸ் இருக்கு. அத மாதிரி விவசாயம் படித்த பட்டதாரிகள் தான் செயல்படுத்த வேண்டும் சட்டம் இருக்கும்போது அதுக்கு நம்மளை உருவாக்கின பல்கலைக்கழகமே துணை போகுது நம்மளுக்கு எதிராக. அது ஒரு விஷயத்தை எல்லாருமே கவனிக்கணும். ஏன்னா 6 மாசம் கோர்ஸ் டிடிடில நடத்துறாங்க. துளைத்தூர கல்வியில 6 மாசம் இன்புட் டீலர்ஸ்னு ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. 4 ஆண்டு படிக்கிறவனுக்கு தெரியாது 3 மாசம் கோர்ஸ் 6 மாசம் கோர்ஸ் படிக்கிறவனுக்கு எப்படி தெரியும்? அந்த மண்ணோட தன்மை தெரிய முடியுமா? மருந்தோடைய தன்மை தெரிய முடியுமா? வேற இது வந்து பாருங்க, நம்மளை உருவாக்குற பல்கலைக்கழகமே விவசாய பட்டதாரிகளுக்கு தோட்டக்கலை பட்டதாரிகளுக்கு எதிராக செயல்படுது. இதை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஒரு ப்ரொஃபஷனல் படிச்ச ஒரு டிப்ளமோ ஃபார்மசி படிச்சவங்க, பிஃபார்ம் படிச்சவங்க எப்படி மெடிக்கல் ஷாப் வைக்க ரைட்ஸோ அதை மாதிரி அக்ரி கவுன்சில் அக்ரி வந்து படிச்சவங்க தான் வைக்கணும்னு சட்டம் இருக்கும்போது அந்த சட்டத்தை வயலேட் பண்றதுக்கு நம்ம பல்கலைக்கழகமே ஒரு விஷயத்தை உருவாக்குது. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து 2021 இந்த அரசு பதவியேற்ற உடனே நான் கொடுத்தேன். இதை வந்து பல்கலைக்கழகத்தை வந்து நீங்க வந்து நிப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு நான் கொடுத்தேன். இப்ப கொடுத்த கடிதத்திலும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். 3 மாசம் இன்புட் டீலர்ஸ் 6 மாசம் கோர்ஸ் டிடியில படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப இத மாதிரி விஷயங்களை நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பல்கலைக்கழகத்துக்கு சொல்லணும். இல்லாட்டி போனா நீதிமன்றத்துக்கு போகணும். வேற வழியே கிடையாது. சரி பண்ணணும்னா நீதிமன்றத்துக்கு போகணும். கவுன்சில் வந்ததுன்னா இதெல்லாம் தடைபட்டுரும் இல்லையா? கவுன்சில் வந்தாலும் தடைப்படாது. எப்படின்னா இவங்க தான் ஒரு இன்புட் டீலர்ஸ் ஒரு கோர்ஸ் சர்டிபிகேட் கோர்ஸ் வச்சு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல.
இல்ல அது ஒரு டெம்பரரியா தானே, குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தானே. இன்புட் டீலர்ஸ் கோர்ஸ் முடிச்சாவே அவங்க உரகடை வைப்பதுக்கு லைசன்ஸ் கொடுத்துடுறோம். குறைந்த காலத்துக்கு தான் நினைக்கிறேன் அது. இல்ல இல்ல இல்ல, குறைந்த காலத்துக்கு இல்ல, லைசன்ஸ் ஒன்ஸ் இஷ்யூ ஆயிடுச்சுல்ல, இஷ்யூ ஆயிடுதுல்ல. இத ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம வந்து தடுக்க வேண்டும். நம்ம விட்டுறோம், நம்மளுக்கு என்ன அவங்கவுங்களுக்கு. ஐயா, இந்த நம்ம கவுன்சில் இல்லாதனாலதான் நம்ம கோர்ஸ் எல்லாம் வந்துருக்குங்க. இப்ப கவுன்சில் வந்துருச்சுன்னா அந்த கோர்ஸ் தடை பண்ணிடுவாங்க. அந்த கோர்ஸ் தடை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகேங்களா, அதுல படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இந்த மாதிரி ஏன்னா கவுன்சில் எதுக்காக இப்போ வந்து கவுன்சிலரே வந்து இப்ப நீங்க வந்து ஒரு டிப்ளமோ அக்ரியோ இல்ல பிஎஸ் அக்ரிகல்ச்சரோ பிஎஸ் ஹார்டிகல்ச்சரோ படிச்சவங்க தான் நம்ம வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அவங்க தான் நீங்க வந்து நம்ம வந்து இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அதுதான் சட்டமும். அப்ப இந்த மாதிரி கோர்ஸ் வந்து படிச்சுட்டு வரவங்க 3 மாசம் 2 மாசம் படிச்சுட்டு வந்தா நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சட்டத்துல வந்து இடம் கொடுக்க முடியாது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோர்ஸ் வந்து தடை ஆயிரும். ஏன்னா இப்ப நீங்க ஒரு மெடிக்கல்ல ஒரு கோர்ஸ் நீங்க வந்து ஒரு 3 மாசம் கோர்ஸ் வந்து படிச்சுட்டு வந்தா நான் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு கொண்டு வர முடியாது. இல்ல இல்ல இல்ல, இது வந்து நேஷனல், இதை நான் வந்து கேட்டதுக்கு நேஷனல் லெவல்ல இருக்க பாலிசி, இது மத்திய அரசு தான் இதை கட்டுப்படுத்துறதுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதையும் நான் கேட்டேன், கோர்ட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்ப வந்து அவங்க சொல்றது அது வந்து மத்திய அரசுடைய இது, மத்திய அரசு நினைத்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசுடைய பாலிசி மேபி வந்து அக்ரி கவுன்சில் வந்துச்சுன்னா அந்த விதிமுறையை வந்து நம்ம வந்து அதுல கொடுக்கும்போது கொடுக்கணும். என்னன்னா பிஎஸ்ஏ அக்ரி பட்டயம், பட்டப்படிப்பு அண்ட் பட்டய படித்தவர் 2 பேரையும் சொல்லணும். பிஎஸ்ஏ அக்ரி, டிப்ளமோ அக்ரி படித்தவர்கள் மட்டுமே இதை வந்து பதிவு பெற்றவர்களை உரக்கடை நடத்துவதற்கு தகுதியானவர்ன்றது கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இது அடிபட்டு போயிடும். அதாவது கவுன்சில் வரும்போது அவங்களை கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. சோ அந்த பட்சத்துல இவை தடை செய்யப்பட வாய்ப்பு இருக்குதுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு பார்மசில வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் பர்மிஷன் வாங்குறதுக்கு அவங்களுடைய டிகிரி கண்டிப்பா தேவைப்படுது. அப்படின்ற போது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. யாருக்கு? அந்த டிப்ளமோ படிச்சிருக்கக்கூடிய பார்மசி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அந்த மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சருக்கு இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்புட்டர்ஸ் டீலர்ஸ் இப்போ இருக்காங்க, பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பு இல்லைனாலையும் இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்மளுடைய கிராஜுவேட்ஸ் உடைய சர்டிபிகேட்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. ஒண்ணு அந்த மாதிரி நம்முடைய பேர்ல அவங்க வந்து அந்த அந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து பிஎஸ் அக்ரிகல்ச்சரோ இல்ல வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க பேர்ல தான் லைசன்ஸ் இருக்கும். அந்த லைசன்ஸ் வந்து ஓனர் பேர்ல இருக்காது, கடை வந்து ஓனர் பேர்ல இருக்கும். ஆனா லைசன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் நேம்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்ப இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. அந்த லைசன்ஸுக்கு வந்து அத்தாரிட்டி அந்த டிகிரி ஆர் டிப்ளமோ ஹோல்டர் தான். அந்த கடை யாரும் வச்சுக்கலாம், பட் லைசன்ஸுக்கு அத்தாரிட்டி அவர் தான். அந்த லைசன்ஸ் ஓனர் வந்து அந்த டிப்ளமோ ஹோல்டர் ஆர் பட்டதாரி. அது வந்து ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குது. தொழில்நுட்ப ரீதியாக அவர் பொறுப்பாகிறார். அவர் தொழில்நுட்ப ரீதியா பொறுப்பாகிறதுனால அந்த டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டா ஜெனியூனா போறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகப்படுது. ஸோ இதெல்லாமே அந்த கவுன்சில் அது மாதிரி அந்த ரெகக்னிஷன் வரும்போது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சார் இப்போ அந்த கெமிஸ்ட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு அந்த கிராஜுவேட் தான் வர்றாங்க, அவங்க நேம்ல தான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றீங்க. ஸோ அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களோட ஓனர்ஷிப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஏன்னா ஓனர் வந்து யாரோ ஒரு 1% அதாவது அவங்க வந்து அக்ரி கிராஜுவேட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு கார்பரேட் ப்ராடக்டை அவங்க புஷ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க கேட்டு தானே ஆகணும். ஏன்னா இவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல தான் போறாங்க. கன்சார்டியம் வந்துடுச்சுன்னா அவர் அந்த தொழில்நுட்ப அதிகாரி அதுக்கு பொறுப்பாவாரு. கோர்ட்டு பிரச்சனை கேஸ் வந்தா அவரு ஹி இஸ் லைபிள் டு ஆன்சர். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தவறான பரிந்துரை சொல்ல முடியும்? கண்டிப்பா கொடுத்தாங்கன்னா லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறோம். ஆமா ஆமா ஆமா. சோ அதனால மூர்த்தி சொன்ன பிரச்சனை எழுதுறதுக்கு சாத்தியக்கூறுகள் குறைவு. கவுன்சிலுடைய அந்த டிராஃப்டிங்லயே இருக்கு. ஒரு விவசாய பட்டதாரி ஒரு தவறா பரிந்துரை பண்ணி ஒரு விவசாயிகளுக்கு ஏதேனும் இழப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு கவுன்சிலுடைய இதுலயே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. கவுன்சில் வரும்போது தொழில்நுட்ப ரீதியாக அவர் பொறுப்பாவார். அதனால அவர் இஷ்டத்துக்கு தவறான தகவல் கொடுக்க முடியாது. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாண்டி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. நன்றி திரு பசுமை வளவன், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி.
இதுவரை வேண்டும் வேளாண் மன்றம் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த தகவல்களை வழங்கியவர் அக்ரி கா பசுமை வளவன் அவர்கள். இவர் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் வளர்ச்சி வாரியத்தின் உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். இன்றைய நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.